அனைவருக்கும் வணக்கம். இந்த பாண்டா அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார்ல, காசுக்காக எதை வேணால் விற்பார் அப்படின்னு சொல்லி கூட அவரை வந்து சொல்லலாம். அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் வந்து போட்டிருக்காரு. என்ன தலை இடுமான கருத்து உங்கள் கட்சிக்கார பெண்ணே வந்து உங்களை பொழக்கிறாங்க, காலம் இத்தனை கூடியது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல. இன்னொருத்தவங்க இந்த பிரியா அப்படிங்கிறவங்க கறிக்கஞ்சியை பொழந்து எடுத்து என்டிகே பெண் நிர்வாகி இந்த ரெண்டு நாயும் நாம் தமிழ் கட்சியை அழிக்க வந்த கோமாளிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த தாவகக்காரங்க எல்லாருமே வந்து இந்த சகோதரி இவங்க ஏதோ வந்து கேண்டியா, இவங்க பேர் கெஸ்மி கேண்டின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அண்ணன் இடுமான கார்த்திக் எதிராக வந்து ஒரு பதிவு போடுறாங்க. இடுமான கார்த்திக் என்ன கொச்சையாக வந்து பேசுகிறாங்க. கூடவே இருந்து குடிப்பறிக்கிறார்கள், சொந்த வீட்டுக்கே தீ வைக்கும் தீக்குச்சிகள் நிழலாக தொடரும் துரோகம் அப்படின்னு சொல்லி. அப்போது இவங்க எந்த விஷயத்தை வச்சு அண்ணன் இடுமான கார்த்திக் மேலே அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்துகிட்டு தொடர்ந்து கேவலமாவும் கொச்சையாவும் கீழ்த்தனமாவும் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வேற யாரும் இல்லங்க, இடுமானா தான். அவரை பத்தி பேசலாமா? இடுமானா வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இந்த போஸ்ட பார்த்துட்டு இவர் யாருக்காக போட்டிருக்காரு, எதுக்காக போட்டிருக்காரு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு பக்கத்துல மூக்கலிஞ்சம் ஐயா வந்து ஒரு போஸ்ட் பதிவு பண்ணிருக்காரு. யோ, லொய்லா மணிக்கு வாழ்த்து சொன்னதுக்காக இவ்வளவு கீழ்த்தனமா கேவலமா வந்து பதிவு போட்டிருக்க. இடுமானா நீங்க யாராச்சும் பார்த்து வாழ்த்து சொன்னா அது அரசியல் மாண்பு. இதே மத்தவங்க செஞ்சாங்கன்னா அரசியல் துரோகம். அவங்கள பத்தி கேவலமா கொச்சையா கீழ்த்தனமாவும் பதிவு போடணும், அப்படித்தானே? இந்த பெண்ணுக்கு வந்து துளி கூட அரசியல் அறிவும் இல்லை. ஆனால் இடுமான கார்த்தியை வந்து பேசுறதுக்கு இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியே இல்லாத ஒரு பெண் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இவ்வளோ நாள் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறாங்க கேளுங்க. அண்ணன் சீமான் அவர்கள் லயலாமணி வந்து சீமான் சாமான் பழைய சாமான் இத்து போன சாமான் அதெல்லாம் துருப்பிடிச்ச சாமான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல. பேசின உடனே விஜயவரை என்ன பண்ணுறாரு, அது ஒரே லயலாமணிக்கு வந்து எழும்பூரில் நிற்கணும் 2026 சீட்டு கேட்குறாரு. லயலாமணி கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் ஈரோடு கிழக்கில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி லயலாமணி சீட்டு கேட்குறாரு. விஜய்கிட்ட கொடுக்கல. எலெக்ஷன் முடிஞ்சு இந்த 60 நாள் வரையும் லயலாமணிக்கு ஏதாவது ஒரு பொறுப்பேன்னு சொல்லி ராஜ்மோகன் பின்னாடியே அலையிறாப்புல. கொடுக்கல. எப்போ லயலாமணிக்கு வந்து ஒரு பொறுப்பு கிடைக்குது அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் லயலாமணி இழிவாகவும் பழிச்சும் கேவலமாகவும் பேசுகிறாப்புல. அப்படி பேசினோடனே விஜய் அவர்களுக்கு மனம் குளிருது. லயலாமணிக்கு வந்து சீமான சாமான்னு சொன்னோடனே நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே விஜய் என்ன பண்ணுறாரு, இந்த லோயலாமணிக்கு வந்து பதவி கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அப்போ சீமானை விமர்சித்ததுனால லோயலாமணிக்கு பதவி கிடைக்கிது. அப்போது நாம் தமிழ் கட்சிக்குள்ளே ஏகலம் என்ன பண்ணுறாரு, சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை சீமானை வந்து மாண்பு கட்டுறாரு, மானங்கட்ட மாண்புங்கிறாரு. அதை தொடர்ந்து முத்துப்பாண்டி அண்ணன் வெளியே போகிறாரு. அதை தொடர்ந்து களஞ்சி அண்ணன் வந்து நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து லோயலாமணியை வந்து புகழ்கிறாங்க. ஒரு பக்கம் லோயலாமணியே சீமானை அசிங்கமாக பேசுவேன் நாம் தமிழ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்தோன்னா விஜய் அவர்கள் வந்து பொறுப்பு கொடுக்குறாரு. அந்த பொறுப்பு கொடுத்தோடனே வந்து அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நம்மை போன்ற நாம் தமிழ் கட்சிக்காரங்க பேசியிருக்கோம். அப்படி பேசியிருக்கும் போதே நீ நாம் தமிழ் கட்சியில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு எது களஞ்சியை வந்து அவருக்கு புகழ் பாடணும். லயலாமணி 2013 அவர் இலங்கை போராட்டத்துக்காக வந்து உண்ணாவிரதம் இருந்தார், அப்படி இருந்தார் இப்படி இருந்தார்னு சொல்லி எதுக்கு இவர் பதிவு பண்ணோம்? அப்போ இவருங்க பதிவு பண்ணுற ஏன் நோக்கம் அப்படிங்கும்போது வெளிப்படையாக தெரியுது. சீமான சாமான்னு சொன்னவங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்க வாழ்த்தனுங்கிற தேவையே இல்லை. இந்த இடத்துல மாண்பு என்ன மாண்பு என்ன மாண்பு? இப்போது ஸ்டாலின் ஐயாவும் சீமான் அவர்களும் சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு கல்யாண வீட்டில் சந்திக்கிறாங்கன்னா 2 பேர் சண்டை போட்டுருக்க முடியாது. அதே கருத்து பேசும்போது மாறி மாறி இது பண்ணிக்குவாங்க. இப்போது லயலாமணிக்கு வந்து அண்ணன் களஞ்சி வந்து வாழ்த்து சொன்னது ஒரு அரசியல் மாண்பு அப்படிங்கிற மாதிரி கூட விட்டுட்டு போயிடலாம், வாழ்த்துக்கள் தம்பின்ட்டு. ஆனால் லயலாமணிக்கு புகழ் எதுக்கு பாடணும்? அப்போ லயலாமணிக்கு ஏன் புகழ் பாடுறாங்க அந்த 3 பேர் அப்படின்னா அது காரணம் ஆனால் இடுமான கருத்தி போட்ட கரெக்டாக தான் போடுறாரு. அவங்க பனையூர் போனால் என்ன பண்ணணும், திருமான்மையூர் வழியாக போகணும். அப்போ திருமான்மையூர் வழியாக போகாமல் நுங்கப்பாந்தலுக்குள்ளே லயலா காலேஜ் வாசலில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு போகிறேன். இதில் எந்த தவறுமே இல்லை. நாம் தமிழ் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு லோயலாமணிக்கு செம்பு தூக்கிட்டு சீமான அவர்களை வந்து கொச்சை கொச்சையாக பேசுகிற லோயலாமணிக்கு செம்பு தூக்குனா அவங்கள துரோகின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பக்கம் போகிறவங்களும் தான் சொல்லுவாங்க. அதில் இந்த இடத்துல அண்ணன் வந்து பேசினது இந்த லோயலா காலேஜ் வாசலில் நுங்கம்பாக்கத்தில் இது பண்ண சொல்லி முத்துப்பாண்டியனே இவரையும் தான் யார் ஏகலை வந்தேன் அதுக்கு தான் வந்து திருப்பி வந்து முத்துப்பாண்டியனை வந்து பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ராவணகுடியிலேருந்து ஏன் வந்து அறிவாலயம் போகிறதுக்கு இங்கிட்டு போகிறீங்க அங்கிட்டு போகிறீங்க, மவுண்ட் ரோடு வந்து போங்க, அப்படியே மவுண்ட் ரோடு போய் போனதானே எதுக்கு திருச்செந்தூரில் சீர்வரிசை வருதுன்னு சொல்லி முத்துப்பாண்டியனும் போகிறாரு. அதாவது இந்த பெண்மணிக்கு என்ன அப்படின்னா ஒன்றுமே புரியல, ஒரு அரசியல் அறிவே இல்லை. அரசியல் அறிவே இல்லாதனால தான் இருமான கார்த்தி கொச்சையாக பேசுகிறேன், அசிங்கமாக பேசுகிறேன், ஆபாசமாக பேசுகிறேன்னு சொல்லி இந்த பெண் வந்து அவதூறு பேசல. உச்சக்கட்டம் என்னென்னா இந்த கேளுங்க. இதை பற்றி யாரும் உங்களை கேட்க மாட்டாங்கன்னு அந்த தைரியமா நான் கட்சிக்காக கஷ்டப்படுறேன் கட்சிக்காக போராடுறேன்னு சொல்ற இடுமா நீ ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பணம் இல்லாம நீ பேசிருக்கிய இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவதூறு பாருங்கள். இடுமான கார்த்தி நீ ஏதாவது ஒரு கூட்டத்தில் காசு வாங்க பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண் கேட்குறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அவதூறு.
இடுமான கார்த்தி பேசின 100 கூட்டத்தில் கிட்டத்தட்ட 99 கூட்டம் ₹1 கூட காசே வாங்க மாட்டார். அந்த பொறுப்பாளர்களாக பார்த்து தம்பி இந்தப்பா இந்த ₹100 பஸ்ஸுக்கு வச்சுக்கப்பான்னு கொடுத்தாதான் ஒழிஞ்சு இப்போ காளியம்மாக்கெல்லாம் வந்து காரை காளியம்மாக்கு வர்ற பேச கூப்பிடணும் அப்படின்னா கார் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க வர்றதுக்கு அவங்க நாகப்பட்டினத்தில் இருக்காங்கன்னா இப்போ திருச்சியில் கூட்டம் இருக்குன்னா கார் ஏற்பாடு பண்ணணும். கார் வசதி வந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு 5000 7000 காசு கொடுக்கணும். மினிமம் 3000 காசு கொடுக்கணும். அதே மாதிரி தான் கல்யாண சுந்தரம், அதே மாதிரி தான் ராஜீவ் காந்தி. இடுமான கார்த்தி எந்த இடத்துலையாவது இந்த பெண் சொல்கிற மாதிரி ஒரு கூட்டத்துலையாவது காசு வாங்கிட்டு பேசியிருக்கா, காசு வாங்க பேசியிருக்கான்னு கேட்குறீங்களா? எந்த என்னம்மா அவர் அதாவது கட்சிக்காக 24 மணி நேரம் ஒருத்தர் உழைக்கிறாருன்னா அது அண்ணன் இடுமான கார்த்தி தான். ஆனால் களஞ்சி அவர்கள் வந்து எந்த கூட்டத்துக்குமே காசு வாங்காமல் பேசுகிறாரா? இந்த அம்மா தான் பார்த்து களஞ்சி அண்ணன் மேக்ஸிமம் அவர் காசு வாங்கிட்டு தான் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு அவர் வந்து கூட்டத்துக்கே வரமாட்டார். அப்படியே வந்தாலும் அவருக்கு உண்டானதை நாம் தமிழ் கட்சிக்காரன் கொடுத்துருவாங்க. அதாவது களஞ்சி அண்ணன் களத்தில் வந்து நல்லா போராடுறாரா உழைக்கிறாரா நாம் தமிழ் கட்சிக்கார. இடுமான கார்த்தி நீ என்ன உழைச்சிருக்க களத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பேச்சாளர் தானே அப்படிங்கிறீங்க. இடுமான கார்த்தி அவர்கள் 2026 இந்த எலெக்ஷன் அப்போது அவங்க குடும்ப சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் ஓடும். அவங்களுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க பாட்டி. ஆனால் அவங்க இடுமான கார்த்தியோடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு முடியாத அம்மா. அண்ணனுடைய வீட்டை பார்த்திங்கன்னா ரத்த கண்ணீர் வரும். அந்த அதாவது நாம் தமிழ் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு, கட்சிக்காக 24 உழைக்கிறாரு. ஆனால் அவரோட வீட்டை பார்த்திங்கன்னா ரத்த கண்ணீர் வரும். அப்படி இருக்கார். அவர் நினச்சிருந்தா ஏன் கட்சி பணியை செய்யணும்? இப்போது களஞ்சி அண்ணா என்ன சும்மா 24 மணி நேரம் கட்சிக்காக பேசிக்கிட்டு இவ்வளோ கூட போய் பேசுகிறது களை போகிறாள் அப்படியே இருக்கார். அவர் வந்து அண்ணன் சீமான் கூப்பிட்டா அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறது போக்குவரத்தில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருடைய படம் எடுக்கிற வேலைக்கு வந்து போயிடுவார். முத்துப்பாண்டியனுமே அவர் படம் நினச்சிருக்கார். அவர் வந்து அங்கே போய் வேலை பார்ப்பார். ஆனால் இடுமான கார்த்தி இங்கே தான் இருக்கார். அவர் நினச்சிருந்தா அவர் அவங்க வீட்டை வந்து ரெடி பண்ணணும், அதில் வந்து ஒரு வீடு கட்டணும், சராசரியாக நம்மளும் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ட்டு போயிருப்பார். அப்போ கட்சிக்காக உண்மையாக நேர்மையாக களத்துலேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி இருக்கக்கூடிய இடுமான கார்த்தி அவர்களை பார்த்து காலத்தில் இவர் உழைச்சாரா இவர் வந்து உழைக்கலையா அப்படின்னு சொல்லி இந்த பெண் பேசுகிறாங்கன்னா என்ன காரணம் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஆனால் இடுமான கார்த்தி அவர்கள் இப்போது ஒரு நேற்றுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கைது ஒன்று சொல்லி அலையிறானுங்க. அப்போ இவங்க கைது பண்ணணும் அலையும் போது இடுமான கார்த்தி அவர்களுக்கு எதிராக இவங்க வந்து அவதூறு பரப்பும்போது என்ன சொல்ல வரேன்னா இடுமான கார்த்தி அவர்களை சமாளிக்க முடியல விஜய் அவர்களால். இடுமான கார்த்தி அண்ணன் எடுத்து வைக்கிற ஒரு கேள்விக்குமே பதில் இல்லை எந்த தாவக்கியக்காரங்களுக்கும். அப்போ என்ன பண்ணலாம், அவதூறு பரப்பலாம். எப்படி அவதூறு பரப்புறது? இந்த மாதிரி அதாவது இவங்களாம் நாம் தமிழ் கட்சி ஆதரவு பெண்மணி தான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் சொல்கிறாங்க. தொடர்ந்து இந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வருஷமாக நாம் தமிழ் கட்சி ஆதரவாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம இந்த பெண்மணி மேலே விமர்சனம் வைக்கல. என்னென்னா இந்த பெண்மணியுடைய ஒரு அறியாமை. களஞ்சி அவர்களுக்கு ஆதரவாக பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் களஞ்சி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய செயல் தான் அவர் யாருன்னு காட்டும். ஆமாம், களஞ்சியை வந்து பனையூர் போத்தா ரெடியாகிறாரு, அதனால தான் நுங்கம் வாசலை வந்து சுற்றி திரிகிறாருங்கிறது அது டைரெக்டாக சொல்ல. அது பல பேர்த்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதிவு. அதில் ராவண ஐயாவுக்கு சரி, முத்துப்பாண்டியனுக்கு சரி, கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களுக்கும் சரி, விஸ்வ விஸ்வநாத்துக்கு சரி, இவங்களுக்கு சரி ஒரு பெரிய லாபி போடப்பட்ட ஒரு பதிவு, ஒரு பதில். அதை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு பார்க்குறதே தப்பு. அப்படியே பார்த்தாலுமே அண்ணன் விமர்சனம் வச்சதில் எந்த தப்புமே இல்லை. ஏன்னா அவங்க லோயலாமணிக்கு எதுக்கு வாழ்த்து சொல்கிறாங்கன்னா சீமானை இழிவுபடுத்துகிற ஒருத்தருக்கு எதுக்கு வாழ்த்து சொன்னால் திருப்பி சீமானை இழிவுபடுத்த தான் களஞ்சி அண்ணன் வாழ்த்து சொல்கிறாருங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஏன்னா லோயலாமணி சீமானை இழிவுபடுத்துவாரான், விஜய் பதவி கொடுப்பாரான், பதவி கொடுக்குறா நாம் தமிழ் கட்சிக்காரன்லாம் ஏற்றுக்கிட்டு இருப்பானா, அவருக்கு வந்து வாழ்த்து பாடிட்டு இருப்பாங்களாம் களஞ்சி அண்ணன், முத்துப்பாண்டி அண்ணன், ராவண ஐயாவோ, கார்ட்டூனிஸ்ட் பாலாவோ, விஸ்வநாதம். ஏன் பாராட்டுறாங்கன்னா சீமானவர்கள் இழிவுபடுத்துறதுனால பாராட்டுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது அவங்க நுங்கம்பாக்கத்தில் லயலா காலேஜ் வழியாக நிற்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இது என்ன யதார்த்தமான உண்மை தானே. இதுக்கே இப்படி வந்து இவங்க இந்த பொண்ணு வந்து பேசுனதில்ல. அதில் இந்த பெண்ணுடைய மாடுலேஷனே ரொம்ப தப்பாக இருக்குது. போட அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுது, அதெல்லாம் முடியலை. சரி, இந்த பெண்ணுக்கு நம்ம நாரியமாக வந்து பதில் கொடுத்துட்டோம், புறக்கணிச்சிருங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இடுமான கார்த்தி மேலே ஒரு பெண் யாரோ ஒருத்தன் குறை சொல்கிறான்னா அவன் ஒன்று இந்த பெண் மாதிரி வந்து ஒரு புரிதல் இல்லாத ஆளாக இருக்கும், அதனால் இந்த பெண்ணை வந்து விட்டுறலாம். ஆனால் சொல்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வேறு கட்சிக்கு விலை போயிட்டாங்க அப்படிங்கிறதான் அதில் இருக்கக்கூடிய ஃபேட். இல்லைன்னா வேறு டிவிக்காரன் சொல்லுவான், அவன் அப்படி தான் சொல்லுவான். அதிமுக எல்லாம் சொல்லுவான். பாசங்க நம்ம கூட இருந்துட்டு ஒருத்தன் சொல்கிறான், நம்ம ஆளே சொல்கிறான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக வந்து விலை போனவனாக தான் இருப்பான். வேறு என்ன சொல்கிறது? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.